ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இது வந்து ஒரு நான் வீடியோ வந்து போடுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்ருக்கேன்ல யூடியூப்பில், அந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 7 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எடுத்தது தான். சாரி ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்ங்கள எல்லாத்துக்கும். எல்லாம் சாமி கும்பிட்டாச்சா? நானும் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து காடலா க்ரூஸ் போனது தான். இது வந்து இலங்கை ஸ்ரீலங்கா சுற்றி வந்த அந்த மாதிரி ட்ரிப் போட்டது. ஒரு 3 டேஸு. கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லணுங்க. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஒரு பர்சனுக்கு நம்ம வீட்டிலேருந்து 3 பேர் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10,000 வச்சுட்டு, ஒரு ஆளுக்கு 30,000 அந்த மாதிரி வந்தது. இப்போ நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையே தங்குறீங்கன்னா, இந்த மாதிரி லக்ஸுரி ரூம்ஸ் எல்லாம் கொடுத்து அது ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப எல்லாமே நம்ம பஃபெட் தான். எல்லாமே இருக்குது. ஜெயின் ஃபுட்லேருந்து வெங்காயம் சேர்த்தாமல் சாப்பிட்றவங்க, ஆயில் குறைவாக இருக்கிறது, அப்புறம் ஃபாரினர்ஸ்க்கானது எல்லாமே, இனிப்புலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கிச்சன்லேருந்து சர்வ் பண்ணுற இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டான ஃபுட்டு. நான்வெஜ் எல்லாம் வந்து அப்படி கலக்கிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லே தங்குறோன்னா, ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10,000 நம்ம வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சராக ஃபுல்லாக கடலுக்குள்ளேயே 3 நாள் மிதந்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து நம்ம போட்டது வந்து ஓசன் வியூ ரூமுங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 11,000 மாதிரி அந்த மாதிரி வந்துச்சு. இது வந்து ஒரு ஆஃபர் டைமில் மாதிரி போட்டதுனால. மற்ற நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பால்கனி அந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு 1 lakh அந்த மாதிரி வரும். அதாவது 20,000 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு 85K வந்துச்சுன்னா அது வந்து ஒரு 1 lakh அந்த மாதிரி வரும் 3 பர்சனுக்கு. இது வந்து அந்த உள்ளேயே பாப் மியூசிக், ரேப்பு, அந்த டான்ஸு அந்த ஒரு டைமுக்கு எழுதி போட்டிருப்பாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரூமில் அனௌன்ஸும் இருக்கும். ரூமில் வந்து நம்மளுக்கு எல்லாம் அந்த பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அந்த ஏதாவது எமர்ஜென்சின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி டைமில் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு போனதையுமே ஒரு கிளாஸ் மாதிரி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு எல்லா அதாவது தமிழ்நாடு, ராஜஸ்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தோட டான்ஸ்லேருந்து பாட்டிலேருந்து எல்லாமே நடக்குது. சரி, நான் எல்லாமே ஷூட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுனால நான் இது பண்ண விரும்பல. இப்போ வந்து திரும்ப எங்களுக்கு நாம் க்ரூஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததுனால ஏற்கனவே போயிருக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவோம். இனி போகிறத வந்து நான் கண்டிப்பாக நல்லபடியாக உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன். அதாவது வெளியில் போய் தங்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயே இந்த சங்கில் செஞ்ச எல்லா ஐட்டங்களும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் கூட ட்ரீம் கேச்சர் வந்து அந்த ப்ளூ கலரில் இருந்தது வாங்கினேன். கொஞ்சம் காஸ்ட்டு தான் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? காஸ்ட்டு தான். ஆனால் வந்து ஒரு மெமரபிளாக இருக்கட்டும்னு வாங்கினேன். அப்புறம் ஃபோட்டோ நம்மளுக்கு அவங்களே போனது எடுக்கிறது எல்லாமே எதில் வேணுமோ, கீ செயினா இல்லை எந்த மாதிரி வேணுமோ அது பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குகிறாங்க. ஆனால் உள்ளே வந்து ரொம்ப லக்ஸுரியாக, ரொம்ப பார்க்கவே அவ்வளோ நீட்டாக நல்லா இருக்குங்க. யாராவது போகணும்னு நினச்சிட்டு எப்படி இருக்குமோன்னு பயப்படுறீங்கன்னா, இப்போ வந்து ஆஃபர் மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. அதனால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. நான் அடுத்தது இனி இந்த க்ரூஸில் போகிறேன்னா கண்டிப்பாக நல்லபடியாகவே உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதில் எல்லாம் போகணும் அப்படின்னா காசு அது இதுன்னு ஏதாவது சொல்லி இது பண்ண வேண்டாம். நிறைய பேர்த்துக்கு காசு இருக்கும், போக முடிஞ்சவங்க போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. மிஸ் பண்ணிடாதீங்க சான்ஸ் கிடைக்கிறவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நாளைக்கு வேறு ஒரு நல்ல சமையல் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.